நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதி காந்தி மார்க்கெட்டில் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் வியாபாரிகள் சுமை தூக்குவோரிடம் வாக்கு சேகரித்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடும் இனிகோ இருதயராஜ் தனது தொகுதி பகுதியான திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் இருக்கும் வியாபாரிகளிடம், சுமை தூக்கும் தொழிலாளர்களிடம், பொதுமக்களிடம் தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன், மார்க்கெட் பகுதி திமுக செயலாளர் RG பாபு, மதிமுக செயலாளர் வெல்லமண்டி சோமு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் எனக்குள்ள சென்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் தான். அந்த அளவிலே காந்தி மார்க்கெட்டுக்காக எத்தனையோ எம்எல்ஏக்கள் திருச்சி கிழக்கிலிருந்து உங்களால் அனுப்பி வைக்கப்பட்டாலும் உங்களுடைய கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக ஒரு தடவைக்கு 5 தடவை பேசி, சட்டமன்றத்தில் பேசி உங்களுடைய பயத்தை நீக்கிய எம்எல்ஏ என்ற வகையிலே நான் இன்றைக்கு கலந்தாடுகிறேன். எத்தனையோ அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டு கல்லுக்குடியே நாங்கள் கட்டிவிட்டோம், அந்த இடம் வீணாக போகிறது, எப்படியாவது நீங்கள் ஒத்துழைத்தால் ஒரு பாட்டில் கரையாவது நாங்கள் மாற்றிவிடுவோம் என்று என்னை கெஞ்சாத முறையாக கெஞ்சினார்கள். இருந்தாலும் என் மக்களுடைய எனக்கு சாதாரண வாக்குகள் அளிக்கின்ற 54,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற்ற என் திருச்சி கிழக்கு சொந்தங்கள் இருக்கிற பகுதியில் யார் வயிற்றிலையும் அளிக்க மாட்டேன் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களிடம் நேரடியாகவே சென்று காந்தி மார்க்கெட்டை எந்த சூழ்நிலையிலும் மாற்றக்கூடாது. ஏன்னா படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஏழை எளிய மக்களும் கிட்டத்தட்ட 40,000 பேர் இந்த பகுதியில் அதுக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கெட்டை நம்பிதான் என்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதியே இருக்கிறது என்று சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோட உதவியோடு தீர்மானம் கொண்டு வந்து சட்டப்பேரவையிலே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களே என்ன சொன்னாரு, எந்த சூழ்நிலையிலும் காந்தி மாற்றப்பட மாட்டாது என்ற உறுதியை கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 50 கோடி ரூபாய் இந்த மார்க்கெட்டை புதுப்பிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு பெற்று 8 கோடி ரூபாய் முதலிலே போட்டு இன்னைக்கு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டம் குடும்பமாக இருந்த குடிமாக இருந்த இடம் இன்னைக்கு மாமன்ற உறுப்பினர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி அதிகாரிகள் எல்லோரையும் வைத்து இன்னைக்கு கான்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கால்வாயில தண்ணி எந்த சூழ்நிலையும் நின்று விடக்கூடாது என்று கால்வாயும் போட்டு கொடுத்து இன்றைக்கு காந்தி மார்க்கெட் நல்லவை நான் நடந்து வருகின்ற போது எந்த தடங்களும் இல்லாமல் இருந்தது என்று சொன்னார். இதற்கு முன்பு 2021ஆம் ஆண்டில் நடந்தபோது எப்படிதான் குண்டு குடிமா இருந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், எந்த சூழ்நிலையும். ஆனால் இந்த காந்தி மார்க்கெட்டுல ஒரு முதலமைச்சர் உள்ள வந்தார் அப்படின்னா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அவர் என்னை காலையில் தொடர்பு கொண்டு வாக்கிங் எங்க போலாம் அப்படின்னு சொன்னோன்னு நான் சொன்னது, என்னுடைய காந்தி மார்க்கெட் வாங்கினேன், எங்க மார்க்கெட்டை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஏற்றுக்கிட்டு நீ சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்லி நான் காலையில் அவரோட கிளம்பி காந்தி மார்க்கெட்டை தான் கொண்டு வந்தேன். இதைதான் நீங்க காப்பாற்றி கொடுத்தீங்க, எந்த சூழ்நிலையிலும் இதை இங்க மாற்றக்கூடாதுன்னு. இது காந்தி மார்க்கெட்டுங்கிறது காந்தி பேர் வச்சிருக்க மார்க்கெட் இல்ல, காந்தி திறந்து வச்ச மார்க்கெட் சொல்லி அவருக்கு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.